மக்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள், மக்கள் தெய்வங்கள் சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பெரிய பெரிய மதங்கள் உருவாக்கிய தெய்வங்கள். மதங்கள் உருவாக்கிய தெய்வங்களுக்கு நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மன்னர்களோடு சம்மந்தப்பட்டது, அவங்க சாமிகள். அது இதுதான் நம்ம சாமிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியரை எழுதிய HR பேட் என்கின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. கெசட்டியருங்கிறது வெள்ளக்காரன் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எழுதுனாங்க. அன்னைக்கு இருந்த மாவட்டம் 9 மாவட்டம் தான். 9 மாவட்டத்துக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்னு ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அதில் அந்த மாவட்டத்தை பற்றியான முழுமையான ஆவண பதிவு இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து த பீப்புள்னு ஒரு சாப்டர் இருக்கும். இது எல்லா கெசட்டியர்லையும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பீப்புள்ங்கிறதுல மக்கள் என்னெல்லாம் சாமி கும்பிட்றாங்க, என்னென்ன ஜாதிகளாக இருக்காங்க, யாரோட எந்த ஜாதிக்கு சண்டை, இதெல்லாமே அந்த கெசட்டியரில் இருக்கும். திருநெல்வேலி கெசட்டியர் எழுதின HR பேட்டு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. இல்லை என்ன எழுதியிருப்பான்னா, இந்த மாவட்டத்து மக்கள் சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ பயப்படுவதை விட ராமநாசர் இருக்கக்கூடிய சொருமித்தையன் கோயிலில் இருக்கக்கூடிய சுடலமாடனுக்கும் சொருமித்தையனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய துணை தெய்வங்களுக்கும் தான் பயப்படுகிறார்கள்னு அவர் எழுதியிருப்பான். 1916 இந்த கதை. அப்போனா சைவ வைணவம்லாம் கிளம்பி வந்தாங்கல்ல, பக்தி இயக்கம் என்று சொல்லி கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை 500 ஆண்டு காலம் சைவ வைணவ பக்தி எழுச்சி காலம்னு அவங்க சொல்லுவாங்க. நான் அதை வந்து பக்தி திணிப்பு காலம், சைவ வைணவ திணிப்பு காலம் தான் பக்தி எழுச்சி காலம், பக்தி இயக்க காலம். அவங்க வந்து இந்த சாமிகளை பார்த்து பயந்துருக்காங்க. நம்ம கரசக்காட்டு சாமிகளை பார்த்து பயந்து இதை திட்டி திட்டி பாட்டு எழுதியிருக்காங்க. எப்படி வந்து பௌத்த சமண மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை கீழ்த்தரமாக சைவ வைணவ பெரியார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் என்கின்ற இந்த பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் அவருடைய பாடல்களை எழுதினார்களோ, அதே போலவே அதுக்கு சமமாக நாட்டுப்புற தெய்வங்களை பற்றியும் ரொம்ப மோசமாக எழுதியிருக்காங்க. பிண்டச்சோறும் பேக்கிட்ட நீர்ச்சோறும் அப்படின்னு இந்த நாட்டுப்புற தெய்வங்களுடைய படையலை பற்றி கேவலமாக பெரியாழ்வார் எழுதுகிறார். ஆகவே நாயன்மார்களும் ஆழ்வார்களுமே இந்த கிராமப்புற தெய்வங்களை, கரசக்காட்டு தெய்வங்களை போல வட்டாரங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி ரொம்ப அட்டாக் பண்ணி எழுதுறாங்க. இவங்க கூட போய் சேராதீங்கப்பா, சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோம். இது சேக்கலாருடைய வரி. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு காட்டமாக இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த சாமிகள் எந்த மதத்தையும் சாராதவை. சுடலமாடன், கருப்புசாமி, சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமி எல்லாமே வந்து மனிதர்கள். அவர்களை புதைச்சி கும்பிடுறாங்க மக்கள். நடுகள் நட்டு வழங்கக்கூடிய மரபு நம்முடைய தமிழருடைய மரபு. இப்போ நீங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுகள் அது பெரிய மரபு இருக்குது. அதே போல் கல் நட்டு படக்கூடியது தான். நம்ம கூட வாழ்ந்தவர்கள் இறந்து போனால் கல் நட்டு படி. இது கரிசக்காட்டில் ஏராளமான சாமிகள் இருக்குது. அதுவும் நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய முக்கியமான பகுதியாக இருக்குது. இங்கே திருச்சுழி பக்கத்தில் கொம்பு சித்தம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அதுக்கு பக்கத்தில் பொம்மைக்கோட்டை, அந்த 2 ஊருக்கு நடுவில் ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு பேர் மலட்டம்மா அப்படின்னு சொல்லி. மலட்டம்மான்னா பேரே பூசா இருக்குல்ல. என்ன, நாங்கள் போய் பார்க்க போனோம். குழந்தை இல்லாத ஒரு புருஷன் முண்டாட்டியும் நடைப்பயணமாக ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க. குழந்தை வரம் கேட்டு சாமியை கும்பிடுவோன்ட்டு போயிருக்காங்க. இப்படி கிராஸாக போயிருக்காங்க, திருச்சி வழியாக அப்படி போய் அப்படியே போனால் அந்த மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம். இப்போ இருக்கிற ரோடு கூட அப்போ நடந்து போயிருக்காங்க. போகிற வழியில் புருஷங்காரனுக்கு தண்ணி தாகம் எடுத்து ரொம்ப நாக்கு இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இருங்கன்னு ஒரு மரத்தடியில் புருஷனை உட்கார வச்சுட்டு அந்த அம்மா ஊருக்குள்ளே போய் தண்ணி குடிங்கன்னு கேட்டிருக்கு. அங்கே ஏற்கனவே தண்ணி பஞ்சம். அப்போ கடைசியாக என்ன செஞ்சுருக்கு, அந்த அம்மா ஒரு கிணத்தடியில் கிடந்த சின்ன கோயிலில் சேலையை முக்கி அதை கொண்டு முடிச்ச வாயில் புளியலான்னு சேலையை முக்கிட்டு வருது. வந்து பார்த்தா புருஷங்காரன் செத்து கிடக்கான். ஏகப்பட்ட ஓனான்கள்லாம் வந்து அவரை கடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அது ஐயோ கோவின்னு குறை கதறி அழுது, சரி என்ன செய்யன்னு ஒரு மணி நேரம் அழுதுட்டு, சரி இவரை வச்சு அடக்கம் பண்ணணுமேன்னு சொல்லி சிதைக்கு தீ மூட்டுறதுக்கு தீ கேட்டு விட்டு அந்த ஊருக்குள்ளே போகுது. எதுக்குமான்னு கேட்டால் செத்து போனார், அதுக்கு வந்து நான் சிதை மூட்டுறதுக்கு தீ வேணும்னு. அதுக்கெல்லாம் எப்படி வீட்டில் இருந்து அடுப்படுறது எப்படி கொடுக்க முடியும்? அது வீட்டுக்கு ஆகாமல் போயிடும்னு யாரும் கொடுக்கல. அப்புறம் பக்கத்து ஊரில் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து அவரை படுக்க வச்சு சொல்லியெல்லாம் பொறுக்கி வச்சு பற்ற வச்சுட்டு அதுலேயே தானும் குதிச்சு செத்துருச்சு. இதை வந்து அந்த கங்கு கொடுத்த ஊருக்காரங்க வந்து பார்த்துட்டு ஐயோ எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ஊர் மக்கள்லாம் கூடி அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தான் மலட்டம்மா. இப்பவும் கூப்பிடுறாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். திருச்சுழி பக்கம் கொம்பு சித்தம்பட்டி பக்கத்தில் பொம்மைக்கோட்டையில் இருக்குது. அதுக்கு இப்போ என்ன நாங்கள் போகும்போது அதுக்கு படையில் என்ன படைக்கிறாங்கன்னா பால். குழந்தை பெற்று பால் இல்லாத தாய்மார்கள் வந்து
பாலை வந்து படையலாக படைச்சி எனக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தாய்ப்பால் ஊறணும்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க. மலடின்னுங்கிற ஒரு பேர் மலட்டம்மான்னு ஒரு அம்மாங்கிற ஒரு வார்த்தை சேர்த்த உடனே அது வந்து ஒரு தெய்வீகத்தன்மை உடதுக்கு எடுத்த மாறிடுச்சு. இந்த மாதிரி சாமிகள் நம்ம கரிசல் வட்டாரம் முழுக்க இருக்குது. பத்திராயிரு பக்கத்தில் 2 சாமி இருக்குது. ஒன்று சர்க்கரை அம்மாள், இன்னொன்று சீனி அம்மாள். 2 சாமி இருக்குது. சர்க்கரை அம்மாள் வந்து நல்லதாங்கால மாதிரி 3 பிள்ளைங்க, புருஷங்காரன், 1ஆம் நம்பர் குடிகாரன். என் பாமாவுடைய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கும், இந்தியா டுடேல வந்துச்சு ஒரு காலத்தில். ஒரு குடிகார புருஷங்காரன் அவளை போட்டு அடி அடிப்பான். அது ஒன்று பிள்ளைங்க இருக்கும். அது பொறுத்து பார்த்து கடைசியாக என்ன செய்வா, அந்த தாலியை அத்து அந்த புருஷங்காரன் மூஞ்சிலேயே போட்டுட்டு அந்த தாலியில் இருந்த 2 தங்க இதை மட்டும் எடுத்து உருவிட்டு வந்து அதை விற்று ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருப்பான். அப்படின்னு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவன்கிட்ட விட்டுட்டு, நான் வரும்போது நானும் தனியாக தான் வந்தேன், இப்போ நான் தனியாக போகிறேன், இந்த நீயாச்சும் பிள்ளைகளாச்சும் அந்த பிள்ளைகளை அந்த விட்டுட்டு அங்கே போயிடுவான். அது கடை வச்சு பொழைச்சிட்டு இருப்பான்னு ஒரு கதை பாமா எழுதியிருப்பாங்க இந்தியா டுவெல். எனக்கு கதை தலைப்பு மறந்துட்டேன். பொண்ணு தாய், அதான் இந்தியா டுடேல வந்துச்சு அது. இந்த கதையை வந்து நாங்கள் பல ஊர்களில் சொன்னோம் மக்கள்கிட்ட, அறிவொளி இயக்கத்தில் படிக்கிற பெண்கள்கிட்டலாம் இந்த கதையை சொன்னோம். இந்த பொண்ணு செஞ்சது சரிதானா அப்படின்னு அந்த கேள்வி கதை முடிஞ்சோடனே விவாதத்துக்காக விட்டோம். அப்போ அந்த கிராமத்து நம்ம கரசக்காட்டு பெண்கள்லாம் சொன்னது, தாலியை அத்து போட்டு, நாங்கள் நினச்சா தாலியை அத்து போட்டது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. அவங்க சொல்கிறாங்க, தாலியை அத்து போட்டது முந்தி அத்து போட்டு ஏன் இவ்வளோ நாள் இருந்தால் அவங்க கூட இப்படி ஒரு கழுதையிட்ட வாழணுமா மனசு, அத்து போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த பிள்ளைகளை அவன்கிட்ட விட்டு வந்தாவார் அது தப்பு அப்படிங்கிறாங்க. அவனே குடியாரப்பாவி, அவன் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றுவான், இவ தான் கொஞ்சம் கடை வச்சு இவ தான் பிழைக்கா, இப்போ இவ தானே கூட்டு வந்திருக்கணும், அவன் விட்டு தப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் பாமாட்டி சொன்னேன் இந்த கதையை பாண்டிச்சேரியில் வச்சு ஒரு தடவை. இதுதான் மக்களுடைய நியாயம். மக்கள் வந்து தாலி அறுத்து போடுறது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் நம்ம ஜனங்கள் பூராமே அறுத்து கட்டுற ஜாதி தானே மெஜாரிட்டி. ஒரு தாலி ஒரு புருஷன் சாகந்தட்டுக்கிறதெல்லாம் வந்து மேல்தட்டு வர்க்கத்தினுடைய ஒரு நாகரிகம் தான். கரசக்காட்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கருத போய் சரியில்லைன்னா தாலி அறுத்து போட்டு போடா நாயான்ட்டு போயிட்டே இருப்பா. அப்படிதான் இந்த சர்க்கரை அம்மாள் பத்திராயிருப்பில் பெரிய குடிகார. ஆனால் அவன் தைரியம் இல்லாதவ என்ன பண்ணிட்டா, ஒரு கிணத்துல கொண்டு போய் பிள்ளைகளை தூக்கி போட்டு இவ்வளோ விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் உயிர் தப்பிடுச்சு. சரோஜா தேவின்னு ஒரு பேர், அந்த பிள்ளை பேர் அது இருக்குது, இப்போவும் இருக்குது. இப்போ வயசாயிருச்சு அந்த மகன். இது 80களில் நடந்த கதை. இப்போ அந்த ஊரில் வந்து அது சாமியாக கூப்பிடுறாங்க. சர்க்கரை அம்மாள் ஒரு 2 பிள்ளைய வச்சு அது அந்த கமலை கிணத்து பக்கத்துலேயே வச்சு கும்பிட்றாங்க. அதே போல் வத்ராயூர் பக்கத்தில் இன்னொரு சாமி சீனி அம்மாள்னு ஒரு சாமி. அது என்ன கதை என்று கேட்டோம்னா, சீனி அம்மா வீட்டில் இருந்திருக்கா, கல்யாணம் ஆகாத பொண்ணு. அப்போ அண்ணங்காரன் வயக்காட்டு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தால் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் ஒரு 5-6 இளவட்ட பையன் நின்று சிரிச்சு பேசி எடுத்துருக்காங்க. இவன் அண்ணங்காரனுக்கு கடுப்பாயிருச்சு. தங்கச்சி உள்ளே இருக்கா, அவளை வச்சு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு இவனா நினச்சிக்கிட்டான். உள்ளே விறுவிறுன்னு வந்தவன் ஒன்றும் சொல்லலை. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இருக்கிற வீடு மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு உள்ளே போயிருக்கான். இவன் உடனே தூக்கு போட்டு செத்துட்டான். அவள் தான் சீனி அம்மா. இப்படி ஆம்பளைய அப்படி ஒரு வார்த்தையினால கொண்டது இருக்குது, அடித்து கொண்ட கதைகள் இருக்குது. கொண்டுட்டு அதை சாமியாக கும்பிட்றாங்க. இப்போ அந்த பிள்ளை காப்பியில் சீனி அதிகமாக போட்டு குடிக்குமா, அதனால் அவளுக்கு சீனியை வந்து படையலாக வைக்கிறாங்க. இப்போ அவளுக்கு வந்து சிலையை வச்சு சீனியை கிணத்துல சீனியை கொண்டாந்து வச்சு கும்பிட்றாங்க சீனியம்மாள். இதுபோல் நம்ம மாவட்டம் முழுக்க தமிழ்நாடு பூரா இருக்குது. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய சாமிகள் இந்த மாதிரி இருக்குது. இந்த சாமி கதைகளை பூரா நம்ம ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்னோம்னா அங்கேருந்து 10 சாமி கிளம்பி வரும். நான் பல இடங்களில் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன், தெய்வமே சாட்சின்னு ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன். இந்த கதைகள்லாம் தொகுத்து எப்படியெல்லாம் வந்து பெண்களை சித்திரவதை செய்வதில் ஒரு பெரிய தேர்ச்சியும் அனுபவம் முதிர்ச்சியும் ஒரு ருசியும் கொண்ட சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது என்பதற்கு இந்த தெய்வங்களுடைய கதைகளே சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த புத்தகத்தை தெய்வமே சாட்சின்னு போட்டேன். அதுக்காக நடந்த எந்த ஊரில் இந்த புத்தகத்தை பற்றி கூட்டம் போட்டாலும் 2-3 சாமி கதையை சொன்ன உடனே இப்படி தான் சார் எங்கள் ஊரில் அங்கேருந்து வரும். ஒரு சாமிக்கு கொட்டடிச்சோம்னா 10 சாமி எந்திரிச்சு ஆடி வரும்ல. நம்ம ஊர்களில் ஒரு ஆளுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அவன் சாமி ஆடுறதுக்கு. ஊரில் 5-6 பேர் அங்கே வீட்டில் இருந்து கூச்சி ஆடிட்டு வருவாங்களா. அது மாதிரி அவ்வளவு சாமிகள் இருக்கு இங்கே.